அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்படும் நிதி எந்த வகையில் கையாளப்படுகின்றது, இந்த நிதியை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறு விவாதமாக இந்த விவாதம் அமைய போகின்றது. அந்த வகையிலே கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி எவ்வாறு கையாளப்படுகின்றது, தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி எவ்வாறு கையாளப்படுகின்றது என்ற வகையில் பார்க்க போகின்றோம். அதைவிட தற்போது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி எவ்வாறு மக்கள் மயமாக்கப்படுகின்றது, ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி எவ்வாறு கையாளப்படுகின்றது என்ற விதத்திலும் நாங்கள் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு விவரிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே என்னோடு இணைந்திருக்கின்றார் ரஜி. வணக்கம் ரஜி. வணக்கம் கருணாகரன். உங்களுடன் நாங்கள் இணைந்திருப்பதை இட்டு இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மறுபக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் எண்முகத்துடன் உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே, அதாவது கடந்த கால ஆட்சியாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற இந்த பணத்தை எப்படி செலவிட்டார்கள், தற்போது இருக்கின்ற தமிழ் எம்பிக்களும் சரி அல்லது தென்னிலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி எப்படி செலவிடுகிறார்கள் என்பதையே நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் கூறுங்கள், கடந்த கால அரசியல்வாதிகள், அதாவது கடந்த கால தமிழ் அரசியல்வாதிகள், குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் எப்படி அந்த பணத்தை கையாண்டார்கள்? அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் சரி தற்காலங்களில் சரி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய நிதியை, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவோ இல்லை அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் மூலமாகவோ சில இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களில் உள்ள தேவைப்படுகின்ற பொருட்களோ இல்லை தேவைப்பாடுகளை அறிந்து அந்த நிதியை கையாண்டார்கள். அது எப்படி சொன்னால் தங்களுக்கு சார்பாக அந்த நிதி கையாளப்பட்டதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். எப்படி என்று சொன்னால் ஒரு நிதி, ஒரு பாராளுமன்ற கட்சி, அந்த கட்சிக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த ஒதுக்கப்படும் நிதியை அவர்கள் ஆதரவாளர்கள் கூடாக எந்தெந்த கிராமங்களில் தேவைப்பாடு இருக்கின்றதோ இல்லை எந்தெந்த சமூக நிலையங்களாக இருக்கலாம், விளையாட்டு கழகங்களாக இருக்கலாம், இல்லை பொது தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், அவர்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த நிதியை எவ்வாறு கையாளுகின்றது என்பதை அவர்களுடைய தேவைப்பாட்டை அறிந்து அவர்கள் மூலமாக ஒரு கடிதத்தையோ இல்லை ஏதாவது தேவைப்பாட்டை அறிந்து அதை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் அதை சரிபார்த்து அவர்களாக பிரதேச செயலகங்களுக்கு அந்த அறிவித்தல் கிடைக்கப்பட்டால் இந்த நிதி வழங்கல் திட்டம் இப்படியே நீடித்துக் கொண்டு போகின்றது. ஆனால் தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை கூட்டி அவர்களுக்கு முன்னால் எனக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த நிதி இவ்வளவு பிரிக்கப்படுகின்றது பொது வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது சம்பந்தமாக இன்று உங்கள் ரஜி உங்களிடம் குறிப்பாக நேற்று அல்லது நேற்றைய முன்தினம் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய இந்த 93 லட்சத்தை மக்களுக்கு, அதாவது முக்கியமாக மக்கள் மத்தியிலே அந்த என்னென்ன தேவைக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டும், எப்படி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த பொறுப்பை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அவர் அந்த பொறுப்பை மக்கள் மத்தியிலே விட்டிருந்திருக்கிறார். நேற்றைய முன்னாளிலே அவர் அவருடைய வலைத்தளத்திலே ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். யாருக்காவது தேவை ஏற்படன் உடனடியாக என்னுடன் தொடர்பு கொள்ளும்படியாக அந்த அவருடைய வலைத்தளத்திலே கூறியிருந்தார். அதற்கு பிறகு அவர் நேற்றைய நாளிலே அவருக்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட 7000 வாக்குகள் சாவகச்சேரி மக்களாலே வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த இடத்துக்கு அவர் நேரடியாக விஜயத்தை ஒன்றை மேற்கொண்டு குறிப்பிட்ட மக்கள் சந்திப்பை ஒன்றை மேற்கொண்டு அந்த இடத்திலே 40 லட்சம் ரூபாய் பொறுமதியான ஒரு வாசக சாலை கட்டுவதற்கான ஒரு திட்டங்களை அந்த இடத்திலே மேற்கொண்டிருக்கின்றார். அதை விட 40 லட்சம் ரூபாவை தான் அதுக்கு முழுமையாக தருவதாகவும்
கூறியிருக்கின்றார். அதைவிட அதாவது தேர்தல் காலப்பகுதியிலேயே நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலேயே வசாவளானுக்கு சென்ற போது அந்த வசாவளானுடைய முன்பள்ளி மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருந்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அந்த இடத்திலுமே அந்த நேரத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கி இருந்தார். இதை நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போனால் கட்டாயம் இதை செய்து தருவேன் என்று. அதே மாதிரி நேற்று முன்தினம் அந்த வசாவளான் முன்பள்ளிக்கும் அவர் 20 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றார். இதில் இருந்து நாங்கள் என்னத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்றம் கிட்டத்தட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள், இப்படி பலர் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அதை விட ஆளுங்கட்சியினர் ஆளுந்தரப்பினர் இருக்கிறார்கள். கௌரவ ரஜீவன், கௌரவ இளங்குமரன், கௌரவ டாக்டர் பவானந்தராஜா அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் தமிழர்களுடைய வாக்குகளை சேகரித்து பாராளுமன்றம் சென்றவர்கள். ஆனால் என்ன தேவைக்காக அவர்கள் ஒரு இப்படியான ஒரு வெளிப்படையாக மக்களை சந்தித்து அல்லது வெளிப்படையாக மக்களை என்ன வேண்டும் என்று கேட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார்கள் என்று கேட்டால் இன்னும் அப்படி ஒரு வெளிச்சத்துக்கு வரவில்லை. அர்ஜுனா ராமநாதன் அதாவது இந்த முறை இந்த தேர்தலிலே அர்ஜுனா ராமநாதன் இந்த பாராளுமன்றம் சென்றதுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் நிறைய என்ன சொல்லுகிறது விழிப்புணர்வுகளை கொண்டு வருகிறார். உண்மையிலே அவரை அந்த நேரத்திலேயே அர்ஜுனா ராமநாதன் ஒரு யூடியூபர் என்று கூடி கூறியிருக்கிறார்கள் இல்லையா? அவரை வேற விதமாக அவெல்லாம் கடிந்திருக்கிறார்கள். பேஸ்புக்கிலே அதாவது முகநூலிலே நேரலை விடுகிறவர், இவரெல்லாம் ஒரு எம்பி ஆகிறதுக்கு தகுதியற்றவர் என்று கூடி பேசி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்று கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் முகநூலிலே நேரலைக்கு வருகிறார்கள், இப்போது யூடியூப்பிலே நேரலைக்கு வருகிறார்கள். இப்போது அதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுனா ராமநாதனா என்று கேட்க தோணுகிறது. உங்களுடைய அபிப்பிராயம்? கடந்த காலங்களில் அவர் மேல் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருந்தாலும் அவர் செய்கின்ற ஒரு சில பாராளுமன்றம் சம்பந்தமான ஒரு சில விடயங்கள் மக்களால் வரவேற்கப்படுகின்றது. அது உண்மையாகவே காணப்படுகின்றது. அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னும் சாவச்சேரியில் வந்து பொதுமக்களை அழைத்து என்னிடம் இவ்வளவு நிதி தான் இருக்கின்றது, இந்த நிதியை இவ்வளவு கொடுத்திருக்கின்றேன், உங்களுக்கு இவ்வளவு நிதி இருக்கின்றது, உங்கள் தேவைப்பாடு என்ன என்று கேட்டிருந்தார். அந்த வினாவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு காணப்பட்டது. அதே போல் இங்கே உள்ள யாழ் மாவட்டத்தில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்றங்கள் அவ்வாறான ஒரு வெளிப்படை தன்மையாக மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்று பொது வழியில் ஒரு ஒரு பொதுவான விஷயத்தை கேட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி நடந்திருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பொது வழியில் மக்களை அழைத்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்ய வேண்டும் என்று சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி ஒரு பொது வழிக்கு வந்தால் மக்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி பொது வழியில் மக்களை அழைத்து ஒரு பொது கூட்டத்தை கூட்டி எந்தெந்த இடத்தில் என்னென்ன தேவை இருக்கின்றது என்று அதை நேரே சென்று கள விஜயம் செய்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றி ஆராய்ந்து அவர்களுக்குரிய உதவியை வழங்கினார். அது ஒரு பெரும் வரவேற்பை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் மக்கள் வரவேற்பை கொடுப்பார்கள். தொடர்ந்து அவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படும். கடந்த காலங்களில் இந்த ஒழிப்பு மறைப்பு அந்த கட்சியில் சிறு நிதி ஒரு சார்பா இருக்கும், இந்த கட்சியில் நிதி ஒரு சார்பா இருக்கும், நிதிகளை தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தங்களுக்கு அறிந்தவர்களுக்கும் குறித்து கொடுத்து அதை சமப்படுத்தி விட்டால் சரி என்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவ்வாறான நிலைமை காணப்படாமல் பொது வழியில் மக்களை அழைத்து எங்களுக்கு இவ்வளவு நிதிதான் இருக்கின்றது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்று அதை ஒரு பகிரங்கப்படுத்தி செய்வாராக இருந்தால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சரியான வரவேற்பு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்னென்று சொன்னால், நேற்றைய நாளிலே நான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு அரசியல் எங்களுடைய முன்னாள் அரசியல் ஆலோசகர் ஒருவருடன், அதாவது தற்போது அவர் ஒரு இராணுவ அரசியல் ஆய்வாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார், அவருடன் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது அவர் பல குறிப்பிட்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி கூறியிருந்தார்.
முதல் கட்டமாக கூறியிருந்தது கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றி கூறியிருந்தார். அவர் குறிப்பிட்டதன்படி அவர் குறிப்பிட்டதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் சொல்லி சொன்னால், அர்ஜுனா ராமநாதனுடைய சில போக்குகள் மக்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் எரிச்சல் ஊட்டும் வகையிலே இருக்கின்றன. இரண்டாவதாக, அர்ஜுனாவுடைய சில நகர்வுகள் மக்களை பின்னோக்கி பார்க்க வைக்கிறது. அர்ஜுனாவை தூக்கி எறியும் நோக்கில் அர்ஜுனாவுடைய வாயாலே வருகின்ற சில வார்த்தைகள் மக்களை சிதறடிக்கின்றன என்று கூறி குறிப்பிட்டிருக்கிறார். அதை விட அவர் இன்னும் ஒன்று முக்கியமாக கூறியிருந்தார், அர்ஜுனாவுடைய வயசுக்கும் இந்த அரசியல் சாசனத்திற்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அர்ஜுனாவிற்கு அரசியல் பிற்பலம் இல்லை, அரசியல் என்றால் என்னென்று தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு தமிழ் அரசியல் யாழ் மாவட்டத்திலே இருந்து போன ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அர்ஜுனா ஒழும்பினால் லைட் நோக்குகிறார்கள், அர்ஜுனா ஒழும்பினால் கரண்டை நிப்பாட்டுகிறார்கள், மைக்கை நிப்பாட்டுகிறார்கள் என்பது அவர் குறிப்பிட்டதை இந்த இடத்துல நான் குறிப்பிடுகிறேன். முதல் தமிழனுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார். மூன்றாவதாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலையோ, யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் சரி, 4 அல்ல 5, அதாவது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அரசியலிலே இருக்கும் வரைக்கும் சாவகச்சேரிக்கு அர்ஜுனா ராமநாதன் தான் எம்பி என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு ஆய்வை அவர் கூறியிருந்தார். இரண்டாவதாக, இது அர்ஜுனா ராமநாதனோட கூறியிருந்தார், இதோட முடிப்போம். இரண்டாவதாக கூறியிருந்தார், தற்போது ஆளுங்கட்சியிலே அங்கம் வகிக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களை பற்றியும் ஒரு விடயத்தை அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு பழைய அதிபராக கடமையாற்றி இருந்தவர், நற்பண்புகளை கொண்டவர், மக்களோடு பழகத் தெரிந்தவர், மக்களோடு பேச தெரிந்தவர், ஒரு பொது இடங்களிலே எப்படியாக நடக்க வேண்டும் என்று தெரிந்தவர். ஆனால் அவர்களை ஒரு குற்றச்சாட்டை ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தார், முன்வைத்திருந்தார். எப்படியாக இருந்தால், மக்களோடு இணைந்து நீங்கள் செயல்படுங்கள், மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடைய பிரச்சனை என்ன என்றதை நீங்கள் கேட்டறியுங்கள், நீங்கள் செல்லுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களை, உங்களை பாராளுமன்றம் அனுப்பினது எங்களுடைய மக்கள் ஆனபடியாலே நீங்கள் சென்று மக்களுடைய குறைநிறைகளை நேரில் சென்று விசாரியுங்கள். நேரடியாக செல்லும் பட்சத்தில் தான் மக்களுடைய 100% பிரச்சனைகளை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை நீங்கள் அந்த இடத்திலுடைய பிரச்சனைகளை ஆராய விடுவதாலே உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது என்று அந்த இராணுவ ஆய்வாளர் என்னிடம் குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய பொதுவாக நாங்கள் ரஜிவன் எம்பியோ இல்லை கஜேந்திரகுமாரோ என்று இல்லாமல் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் மக்களுக்கிடையே மக்களோட நல்ல ஒரு உறவை பெறும் வகையில் தான் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் கடந்த காலங்களில் சில அரசியல் கட்சிகளோடோ அரசியல் பின்புலங்களோடோ நாங்கள் தொடர்ந்து பயணித்திருந்தோம். அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் குறைகளை கேட்க வேண்டும் என்பது அவர்களுடைய அவாவா இருக்கின்ற போது, மக்கள் துன்பப்படும் போது அந்த இடத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனையோ தடவை கோல் எடுத்து இல்லை அழைப்புகள் ஏற்படுத்தால் அந்த இடத்துக்கு போவதில்லை. ஆனால் சில காலங்களுக்கு முன் ஒரு புதுவழி இணையதளத்தில் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தார்கள். அந்த கருத்து கணிப்பிலே ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள், ஒரு மக்கள் பிரச்சனை என்று சொல்லி ஒரு அழைப்பை ஏற்படுத்தினால் அதில் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் முன்னிப்பார் என்று ஒரு கருத்து கணிப்பை சும்மா ஒரு யதார்த்தமாக போட்டிருந்தார்கள். அதில் பார்த்தால் 90% அப்படி போய்கொண்டு கேட்கல. முதலாவது எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பெயர் இருந்தது. 2வது இடத்தில் எங்களில் ஆளுங்கட்சி எம்பியின் பெயர்கள் கஜேந்திரகுமார் பெயர், அப்படி ஒரு சில பெயர்கள் 1வது 2வதாக இருந்தது. அப்படி ஒரு கருத்து கணிப்பு தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். கருத்து கணிப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்பவர்கள், மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சரியாக ஆராய்ந்து அந்த இடத்தில் நிற்க வேண்டியது அவர்களுடைய கடமை. பாராளுமன்றம் அதே போல் நாங்கள் முன்பு கருத்தது போல் பாராளுமன்றத்திலிருந்து ஒதுக்கப்படும் நிதி சரியாக பேணப்படுகின்றதா, சரியாக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களா? எனக்கு தெரிந்து கடந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக, கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிதியை வழங்கிவிட்டு அவர்களுக்குரிய திருவைப்பாட்டை வழங்கிவிட்டு
பின்பு அந்த இடங்களுக்கு சென்று அது சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பது கூட அவர்கள் கவனிப்பதில்லை என்பதுதான் ஒரு சிலர் என்னுடைய கருத்தில் ஒரு சிலருடைய கருத்து. அவர்கள் வந்து அதை வழங்கிவிட்டு சென்று கொள்வார்கள். ஆனால் அந்த பிரயோசனப்படுகிறதா, அந்த மக்கள் எவ்வாறு அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை சென்று பார்வையிட்டால் அவர்கள் மீது ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் வரும், ஒரு நல்லெண்ணம் வரும். அவர்கள் அதை வழங்கினதை வந்து பார்வையிடுகிறார்கள், அதுக்குரிய வேலை திட்டம் நடக்கிறதா என்று கவனிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஒரு மக்களோட பிரதிநிதி என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்று சில கருத்துக்களை கூறுவார்கள். அந்த வகையிலே மக்களுக்கு வழங்கப்படும் நிதிதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நிதி. அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வரி பணத்தை திரும்ப மக்களுக்கே வழங்குவதற்காக இந்த நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி இல்லை, மக்கள் வரிப்பணமாக செலுத்திய நிதியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு திரும்ப வழங்கப்பட்ட நிதி. ஆனபடியால் அது ஒரு நல்ல வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கோ, இல்லை அவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் அப்படி செய்கிறார், இவர் இப்படியாக யாருக்கும் நாங்கள் செம்பு தூக்க வரவில்லை. மக்கள் உழைத்து ஒரு கூலி தொழிலாளியில் இருந்து ஒரு உயர்ந்த தொழிலாளி வரைக்கும் அவர்கள் ₹1 வரியாக செலுத்தி அந்த வரி பணம் பாராளுமன்றத்துக்கு சென்று அந்த பாராளுமன்றத்தில் அதை இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு திரும்ப மக்களிடம் வரும்போது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆதங்கம். அவர் பொது வழியில் அவரே அர்ச்சுனா ராமநாதனை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு காரணம் இப்படி ஒன்று நடக்கிறது, அதை நீங்களும் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் அதே மாதிரி பொது வழியில் மக்களை கூட்டி மக்களுக்குரிய நிதியை மக்களுக்கு வழங்குங்கள். என்றால் அவர் ஒவ்வொருத்தரும் ₹1 சேமித்து அந்த நிதியை திரும்ப மக்களுக்கு வரும்போது அது ஒரு நல்ல நிலையில், ஒரு தேவையில்லாத பயன்பாட்டுக்கு போகாமல் அது ஒரு நல்ல நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கம் மட்டும்தான். மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த காணொலி எடுப்பதற்கான முக்கிய காரணம் கடந்த காலங்களில் எப்படி உபாராக இருக்கலாம், ஆனால் இந்த இனிவரும் காலங்களிலாவது மக்களுக்கென்று மக்கள் செலுத்திய வரிப்பணத்தை ஒதுக்கும் போது ஒரு பாராளுமன்றத்துக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் என்பது மக்கள் தான் கவனிக்க வேண்டும். உங்களுடைய தேவைப்பாடுகள் இருந்தால் நான் அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி என்று பார்க்காமல் உங்கள் தேவைப்பாடுகளை சரியான நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். உங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதனுக்கு ₹1 கோடி ஒதுக்கி இருந்தால் கையேந்திரகுமாருக்கு ₹1 கோடி தான் ஒதுக்கி இருக்கும். அதே மாதிரி ரஜீவரண்டிக்கு ₹1 கோடி தான் ஒதுக்கி இருக்கும். நீங்கள் துணிந்து உங்கள் கிராமங்களில், உங்கள் பிரதேசங்களில் முக்கிய தேவைப்பாடு இருப்பின் நீங்கள் துணிந்து பொது வழியில் நீங்கள் காணொலியாகவோ வீடியோவாகவோ போட்டு எங்கள் கிராமத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் எங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் வழியில் கொண்டு வருகின்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் இந்த விடயம் முடியுமாக இருந்தால் ஏன் மற்ற தமிழ் எம்பிகளாலே முடியாமல் இருக்கிறது? அதாவது நாங்கள் இந்த சந்தர்ப்பம் ஊடாக நாங்கள் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூறி இருக்கிறது. கூடுதலாக அது எப்படி அந்த நிதிகள் போய் சேருகிறது என்று சொன்னால், நேற்றைய நாளிலேயே நான் ஒருவருடன் கலந்துரையாடும் போது அவர் கூறினார் என்று சொன்னால், அர்ஜுனா இன்று வெட்ட வெளிச்சமாக எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லி அவர்களுக்குரிய தொகைகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார். பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் கூறியதை நான் கூறுகிறேன். பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செல்லுகிறான்னு சொன்னால், அவருடைய மச்சானுக்கு ₹20 லட்சம் பொறுமதியான ₹20 லட்சம் கொன்ட்ராக்ட் கொடுக்கிறார். இவருடைய மச்சானுக்கும் இவருடைய மச்சுனிக்கும் அல்லது இவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கும் அல்லது போனால் இவருடைய கட்சி சார்ந்த இன்ஜினியர்மாருக்கும் ஒவ்வொரு கொன்ட்ராக்டுகளை கொடுக்கிறார்கள். அந்த கொன்ட்ராக்டிலேயே இவர்களுக்கு ஒரு கொஞ்சம் நெஞ்ச கொமிஷன்கள் வரலாம். ஆனபடியாலே இப்படி அர்ச்சுனா ராமநாதன் போற போக்கிலே பார்த்தால் எந்த ஒரு கொமிஷனும் இவைக்கு சேராது. ஆனபடியால தான் இவர்கள் அப்படியான மறைமுகமாக சில நடவடிக்கைகளை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்ற குற்றத்தை ஒரு பொதுமகன் ஒருவர் என்னிடம் சுமத்தி இருந்தார். அந்த வகையிலே அர்ச்சுனா ராமநாதன் முந்த நாள் வந்தவர். இந்த பாராளுமன்றத்துக்கோ சரி அல்லது அரசியல் வாழ்க்கைக்கோ சரி, அர்ஜுனா முந்த நாள் அர்ஜுனாவாலே இப்படியான ஒரு நேர்த்தியான செயலை செய்ய முடியுமாக இருந்தால் பழம்பெரும்
அரசியல்வாதிகள் எங்களிடம் இருக்கிறார்கள், தமிழ் அரசியல்வாதிகள். ஆனால் அவர்களாலே ஏன் இப்படியான செயலை வெட்ட வெளிச்சமாக, அதாவது கூடுதலாக முக்கியமாக சொல்லுவதால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றாலும் சரி, கௌரவ ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, ஏன் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் உங்களுக்குள்ளே உங்களுடைய கட்சி உறுப்பினர்களை வைத்து அந்த செயல்பாடுகளை செய்து வருகிறீர்கள்? அர்ஜுனா ராமநாதன் நேற்று சாவகச்சேரியிலே ஒரு வேலை திட்டம் செய்திருக்கின்றார், சந்தையிலே ஒரு வேலை திட்டம் செய்திருக்கிறார், வசாவளானிலே ஒரு வேலை. இது மக்கள் அறிந்த உண்மை. இதனாலேதான் அர்ஜுனா, நீங்கள் குறிப்பிட்டது போலே யார் முன்னிலையில் ஒரு அவசரம் என்று சொல்லி ஒரு தொலைபேசி ஊடாக ஒரு அழைப்புதல் எடுத்தால், ஒரு கருத்து கணிப்பின்படி நீங்கள் கூறியிருந்தீர்கள், அந்த இடத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் முன்னுக்கு வருகிறார் என்ற ஒரு கருத்து கணிப்பு இருந்ததாக. இப்படியாக சில மக்கள் மத்தியிலே நேர்த்தியான முறையிலே வெளிச்ச மத்தியிலே செய்கின்ற ஒரு பாராளுமன்றம் இருக்கின்ற போது அவருக்குத்தான் மக்கள் அவற்ற பக்கம் சாய்வதற்கான 99% சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே மாதிரி, அதை அர்ஜுனா செய்கிற மாதிரியே நீங்களும் செய்தால் மக்கள் மத்தியிலே உங்களுக்கான அபிப்பிராயங்களும் காலப்போக்கிலே இந்த அரசியல் வாழ்க்கையிலே நீங்கள் தொடரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மக்கள் கொண்டு செல்வார்கள் என்பதிலேயும் ஐயமில்லை. ஆனால் முக்கியமாக நாங்கள் தமிழர் தேசத்திலே, தமிழர் தாயகத்திலே ஒன்றை குறிப்பிட வேண்டும். அதாவது யாழ் மாவட்டத்திலே கூடுதலாக வடமராட்சி கிழக்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. வடமராட்சி கிழக்கிலே பெரிய அபிவிருத்திகள் இருக்குமா என்று சொல்லி கேட்டால் இல்லை. வடமராட்சி கிழக்கிலே பெரிய பாரதூரமான அபிவிருத்திகள் நடக்கிறதா இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தங்களுக்கு தேவையாக ஏதாவது ஒன்று புலப்படும் பட்சத்திலே அந்த இடத்திலே வந்துதான் வடமராட்சி கிழக்கிலே டிசிசி மீட்டிங்கை போடுகிறார்கள், அல்லது வடமராட்சி கிழக்கிலே பொதுமக்களை கூப்பிட்டு சந்திக்கிறார்கள். பொதுமக்களுக்குடைய பாதைகள் நேர்த்தியாக இருக்கிறதா? கூடுதலாக நீங்க வடமராட்சி கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வடமாட்சி கிழக்கு, அதாவது பருத்தித்துறை மருதங்கனி பிரதான வீதி குண்டும் குழியுமாக இருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்திலே போடப்பட்டு அநியாயமாக கொள்ளையடிக்கப்பட்ட அந்த வீதிக்கென்று ஒதுக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த வீதி குண்டும் குழியுமாக இன்றைக்கு இருக்கிறது. காரணம் அந்த நேரத்திலே ஆட்சியாளர்கள். ஆனால் தற்போது இருக்கின்ற இப்ப நாங்கள் எங்களுடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கௌரவ அனுரா திசாநாயகாவுடைய இந்த ஆட்சி காலத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான, அதாவது 90% அந்த இடத்திலே வடமராட்சி கிழக்கு பிரதேசங்களை முன்னிறுத்தி சில அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கைகளை இந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி சம்பந்தமாக கலைக்க வந்த விடயம் பொது வழியில் மக்களுக்கான நிதி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். நானும் ஒரு சராசரி குடிமகனாக இருப்பதனால், நானும் ஒரு வரி செலுத்துகின்ற குடிமகனாக இருப்பதனால், மக்களிடம் இருந்து பெறப்பட்ட வரிப்பணம் பாராளுமன்றம் சென்று திருப்பி மக்களுக்கே வரும்போது அது சரியான வகையில், ஒரு நியாயமாக நீதியான வகையில் பொது வழியில் அந்த நிதி பிரித்தாள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. மேலும் இதுபோல் காணொலிகளுக்கு தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களோட இது விடைபெறும் உங்கள் ஆர்கே ரஜி. அந்த